தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி. துபாயில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும் 24H கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்க இருக்கிறார். 24 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெறும் போட்டியில் நடிகர் அஜித் மற்றும் அவருடைய குழுவினர் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறைந்தது 240 கிலோமீட்டர் வேகத்தில் 24 மணி நேரமும் காரை இயக்க வேண்டும் என்ற விதிமுறை இந்த போட்டியில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரும் அவருடைய குழுவினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று இந்த போட்டி நடைபெற உள்ளது. அது குறித்த செய்தி அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். துபாயில் இன்று நடைபெறவுள்ள கார் ரேஸில் நடிகர் அஜித் குமாரும் அவருடைய குழுவினரும் பங்கேற்க இருக்கிறார்கள். குறைந்தது 240 கிலோமீட்டர் வேகத்தில் 24 மணி நேரமும் காரை இயக்க வேண்டும் என்ற விதிமுறை இந்த போட்டியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இப்ப இந்த கார் ரேஸ்ல நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு நடிகர் அஜித்குமார் பங்கேற்க இருக்கிறார். இந்த போட்டியில என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர். அவர் நடிகர் மட்டுமின்றி கார் பந்தயத்திலும் ஆர்வம் உடையவர். கடந்த 2003 மற்றும் 2010 ஆண்டில் கார் பந்தயத்தில் பங்கேற்றார். அதன் பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது துபாயில் இன்று மதியம் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள உள்ளார். அதற்காக அவர் அஜித்குமார் ரேசிங் என்ற அணியை வாங்கியுள்ளார். இந்த அணிதான் தற்போது இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள உள்ளது. இந்த கார் பந்தயமானது 24 மணி நேரம் நடக்கக்கூடிய கார் பந்தயமாக உள்ளது. அதாவது இன்று மதியம் 1 மணிக்கு தொடங்கி நாளை மதியம் 1 மணி வரை இந்த கார் பந்தயம் நடக்க உள்ளது. மொத்தம் 42 அணிகள் இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொள்கின்றன. ஒவ்வொரு அணியிலும் 3 முதல் 5 ஓட்டுநர் வரை இருப்பார்கள். ஒரு ஓட்டுநர் குறைந்தது 6 மணி நேரம் இந்த பந்தயத்தில் பங்கேற்க வேண்டும். இந்த பந்தயத்தின் ஆவரேஜ் ஸ்பீடு எனப்படுவது 240 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த ஸ்பீடில் ஓட்டுவது சாதாரண விஷயங்கள் என்றும், இது வெறும் டிரைவர் மட்டும் ஓட்டுவது மட்டுமல்ல, இதற்காக 24 மணி நேரம் ஓடக்கூடிய காரை தயார் செய்ய வேண்டும். அந்த காரின் மைலேஜ், டயர், மெக்கானிக்கல் பிரச்சனைகள் பற்றி எதுவும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்காக தனியாக மெக்கானிக் டீம் இதற்காக வைக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது அது மட்டுமின்றி ஆவரேஜ் பிட் ஸ்டாப் எனப்படும், அதாவது காரை நிறுத்தி செல்லும் அந்த இடைவெளியானது 45 செகண்ட் முதல் 50 செகண்ட் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடைவெளியில் தான் பெட்ரோல் போடுவது, டிரைவரை மாற்றுவது போன்றவற்றையும் செய்ய வேண்டும். நடிகர் அஜித்குமார் இதற்காகவும் தனியாக பயிற்சியை மேற்கொண்டார். அதுவும் இந்த வீடியோவும் ஏற்கனவே நமக்கு வெளியாகி சமூக வலைதளத்தில் வெளியாகி குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி தொடர்ந்து பல மணி நேரம் இந்த வண்டி ஓட்டுவதற்காக கடுமையான பயிற்சி தேவைப்படுகிறது. அப்படி அஜித் அவர்கள் பயிற்சி எடுக்கும் போதுதான் அந்த விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அஜித் ஓட்டும் அணியில், அதாவது அஜித் ஓட்டுடன் ஏற்கனவே 4 வீரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் வண்டியை ஓட்ட வேண்டும். அதாவது இந்த பந்தயத்தில் எந்த அணி அதிக தூரம் ஓட்டுகிறதோ அவர்கள் தான் இந்த வெற்றியால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற இருக்கிறார்கள். இன்று மதியம் 1 மணிக்கு தொடங்கும் போட்டியானது நாளை மதியம் 1 மணி வரை நடக்க இருக்கிறது. மொத்தம் 40 அணிகள் கலந்து கொள்கின்றன. அது மட்டுமின்றி இந்த போட்டியைக்கான இங்கிருந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் துபாய் சென்றதாக கூறப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஆனந்த்.